ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 19,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வர போகிறீங்க. வெல்கம் டு த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். நான் ஆக்சுவலாக ஒரு வாரம் முன்னாடி ட்ரேடிங் சொல்லி தருகிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ என்னோட டீச்சிங் சம்மந்தமானது தான். ஓ, ப்ரமோஷன் வீடியோவா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேயா? இல்லை உண்மையிலேயே இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு ஜென்யூனாக புரிஞ்சுக்கிறதா இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு தான் அந்த பாஸ். ஆக்சுவலாக இந்தியாவில் நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, நிறைய பேர் சொல்லித்தராங்க. ஆனால் உங்களை ஒரு பெஸ்ட்டு ட்ரேடராக நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் சொல்லித்தரேன். அப்போ என்ன, 30 ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கோங்க. நம்ம தலைக்கு வெறும் 30,000 தான் வாங்குகிறோம். ஆனால் 4 மாதம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு செஷன் நடத்துகிறோம் அப்படின்னா அதில் மினிமம் 4 ஹோம்ஒர்க் நான் கொடுப்பேன். அப்போ 30 பேர் 4 ஹோம்ஒர்க்னா 120 ஹோம்ஒர்க்கு நான் திருத்தி கொடுத்தாகணும். அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ அதுக்கு எவ்வளோ டைம் போடணும்? கரெக்டாக? இது ஒன்று. அப்படி நீங்கள் ஹோம்ஒர்க் அடுத்து பண்ணும்போது தான் எங்கெங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஜென்ரலாக இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்கே பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா கூட நீங்கள் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு எல்லார் ஹோம்ஒர்க்கும் பண்ணலான்னு கூட பார்க்காம குரூப்பில் கரெக்ட் ஆன்சர் ப்ளீஸ் கிராஸ் செக் வித் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு ஒரே ஒரு இதை போட்டு முடிச்சு விட்ருவாங்க. நான் அப்படி பண்ணுறது இல்லை. ஏன்னா நான் வாங்குறது அந்த ஃபீஸுக்காக பண்ணல. அந்த 30,000 ரூபான்றது ஒரே ஒரு ட்ரேடில் நான் எடுக்கிற காசு. 30 பேர் வந்தால் கூட 30 லேட்டா போட்டால் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு ட்ரேடில் அந்த காசு எடுத்துகிட்டு போயிட முடியும். ஆனால் அதை பண்ணாமல் ஏன் நான் சொல்லித்தரேன்னு சொல்கிறேன். எவ்வளோ பேர் லட்சக்கணக்கில் லாஸ் ஆகிட்டு, சார் இந்த மாதிரி ட்ரேடிங் வரும்னு நினச்சேன் சார், நிறைய லாஸ் ஆகிட்டேன் சார் அப்படின்னு படித்து அதில் ரொம்ப வருத்தப்பட்டு தான் இல்லை அதை ப்ராப்பராக நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம்பித்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என் குரூப்பில் நான் போட்டது ப்ளஸ் ஒன்றும் இல்லை, ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு ட்ரெண்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நேற்று ஹோம்ஒர்க்கு எங்கள் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் யாராவது சொல்லித்தராங்களா அப்படின்னு நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கள். இப்படி சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஒருத்தரும் ஹோம்ஒர்க் பண்ணி அதை பூரா திருத்தி அனுப்பி அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி மறுபடியும் ஹோம்ஒர்க் பண்ண வச்சு இவ்வளோ எஃபர்ட் எதுக்கு போடுறோம்? நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான். நான் என்னோடய ப்ரமோஷனுக்கு எனக்கு தேவையே இல்லைங்க. நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருங்க. ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ப்ரமோஷனுக்காக மட்டும் இவர் போடுறாரு அப்படின்னு நினச்சா நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகே, இல்லை இவர் அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்லித்தராரு. நம்ம இது வரைக்கும் ட்ரெண்ட் அனாலிசிஸ் நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் நீங்களே பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுத்திருக்கீங்களாங்கிறது யோசிங்க. அப்போ தெரியும் ட்ரேடிங்கில் ஏன் ஃபெயிலியர் வருதுன்னு. ஓகே, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நிஃப்டி வீக்லி. ஓகே, இதில் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணோம்னா இது ஒரு லோயர் லோ. ஸோ ஒரு லோயர் லோலேருந்து மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை போயிருக்கு. ஏன் இந்த ஹையை விட கீழே மேலே க்ளோஸ் வச்சாச்சு, அப்போ ஹையர் ஹை. இது ஹையர் லோ, இது ப்ரீவியஸ் ஹை, இது லோயர் லோ. கரெக்டாக? இது ட்ரெண்ட் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸுக்கு இது நல்லாவே தெரியும். இப்போ நான் அது எக்ஸாம்பிளில் பெருசாக வச்சு காட்டுறேன். இதை விட ஹையர் ஹை வச்சாச்சு. அடுத்து இது ஹையர் லோ. கரெக்டாக? ஏன்னா இது ஹையர் லோ தான் மார்க் பண்ணுவோம். இது ப்ரீவியஸ் ஹை. கரெக்டாக? இங்கே நெக்லைன் பிரேக் ஆகி கீழே வருது. கரெக்டாக? ஆனால் மார்க்கெட் அடுத்து அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஏன்? அப்போ இந்த லோயர் லோன்றது தப்பா? அப்படி கிடையாது. சாதாரணமாக இப்படி மார்க் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு ஒரு டூல் இருக்குது. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே டூல். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ், இந்த ஏரியா தேவையில்லாத வேலை. நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போகவே மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் இருக்காது. ஏன் சார்ட்டில் இல்லை, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சார்ட்லேயும் ஒரு மூவிங் ஆவரேஜ் கூட இருக்காது. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதனால் என்ன பண்ணுவோம், அதை விட்டுட்டு இந்த டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூல்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே டூல்ஸ். அந்த டூல்ஸில் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை இந்த லோட் வச்சு இந்த ஹை வச்சிங்கன்னால் இங்கே என்ன வந்திருக்கு, 38% கூட வரல. 38% வந்தால் மட்டும்தான் அது ஒரு ஸ்விங். அப்போ தான் அது நம்ம ஒரு ஹையர் ஹையாவோ இல்லை லோயர் ஹையாவோ ஒரு ஹையர் லோவாவோ மார்க் பண்ணணும். இப்போ ஃபிப்பு வச்சு பார்த்தா எது ஹை எது ஹையர் லோ அதை பார்ப்போமா? இப்போ ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருந்தது ஆர்டினரியாக எப்படி மார்க் பண்ணுமோ அப்படி தான் மார்க் பண்ணியிருப்போம்.
இப்போ 38% கூட வரலைங்கும்போது எது ஹை? இதுதான் ஹை. அப்ப இது ஹை. அப்ப இது என்னது? ஹையர் லோ. என்ன வந்திருக்கு? 38%க்கும் கீழே கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அப்போ இது ஹையர் ஹை. கரெக்டாக இதை விட அது ஹையர் ஹை. இப்படி தான் ஃபிப்பை வச்சு ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும் சிங்கிள் டைம் ஃப்ரேமில். இதெல்லாமும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்பராக சொல்லி தருவேன். ஸோ எங்கிட்ட ஸ்டூடெண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னால் உங்களுடைய சக்ஸஸுக்கு நான் பொறுப்பு. உங்கள் பொறுப்பு என்ன? ஒரு கிளாஸுக்கு கூட வாரத்தில் 3 செஷன் இருக்கும். ஜூம் மீட்டு தான். மார்னிங் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன். 2 செஷனில் ஏதாவது ஒரு செஷனுக்கு கம்பல்சரியாக அட்டன் பண்ணி ஆகணும். நோ எக்ஸ்கியூஸ். அதே மாதிரி ஹோம்ஒர்க்கு கொடுக்கறது ஒரு நாளைக்கு 4 ஹோம்ஒர்க் கொடுப்பேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும். அந்த 4ஐயும் கம்பல்சரியாக பண்ணி அனுப்பணும். இதெல்லாம் உங்கள் கமிட்மெண்ட்டுனா உங்களை ஜெயிக்க வைக்கிறது என் கமிட்மெண்ட்டு. ஓகே, நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க, எவ்வளவோ இடத்துல படிச்சிருக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏன்னா இதுதான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டைப் ஆஃப் அனாலிசிஸ். இன்ஸ்டிடியூஷன்ஸ் தானே மார்க்கெட்டில் ஜெயிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணால் தானே நம்மளும் ஜெயிக்க முடியும். அதுதான் விஷயம். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ஆமாம் சார் நானும் ப்ராப்பராக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் இங்கே மொபைல் நம்பர் போடுறேன், இந்த இடத்துல இருக்கும். மொபைல் நம்பர் பாருங்கள். அந்த நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். 30,000 rupees ஃபீஸ் ஆகும். 4 to 6 months கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் முடியும், டைமிங் ஒத்து வரும் அப்படின்னா மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.